என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா, என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா, என் பொண்ணு பாஸ் ஆயிட்டாடா. ஏய் எஸ்எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்களா? என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா. என்ன பாக்க லெட்டர் எடுத்துங்க. என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா, என் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா. எல்லாம் பாஸ் ஆனாக்கா இனிப்பு கொடுப்பாங்க. நீ பயில வந்து இனிப்பு கொடுக்குற. அது என்ன கதைன்னா, பாஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்க, மேற்கொண்டு படிக்க காலேஜுக்கு அனுப்புறோம். சரி, காலேஜுக்கு உள்ள போயிட்டு வர வரைக்கும் துக்கு 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 நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீ காலேஜ் போற இடங்கள்ல கல்யாண தப்புலாம் நடந்து போகுது இல்லையா? ஆமா ஆமா. கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டா இங்கேயே அழகா ஒரு புள்ள ஒட்டிய ஒரு பேரம் பேத்தியை பேத்துக்கிட்டு அப்படியே நெஞ்சில போட்டுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா சுகமா இருக்கலாமா, நிம்மதியா இருக்கலாமா. அதுக்காக தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரொம்ப படிச்சவங்க தான் இந்த நாட்டுல தப்பு பண்றாங்க. நமக்கு அது வேண்டாம். கரெக்ட் தான். நம்ம ஊரு மாப்பிள்ளையா பார்த்து நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துறாயா? அவன் பொண்ணு ஃபெயில் ஆகல, அது பொறாம அவனுக்கு. ஏன் பொண்ணு ஃபெயில் ஆயிட்டா? எக்ஸாம் எழுதும்போது நீ தான் எனக்கே சொல்லி தந்த. நீ எப்படி ஃபெயில் ஆன? எங்க அப்பாவுக்கு யாருமே இல்லடி. நான் பிறந்தப்பவே என் அம்மா செத்துட்டாங்க. இவ்வளவு நாள் எங்க அப்பா எனக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. பெத்தவங்க செத்ததுக்கு அப்புறமா அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுல அர்த்தம் இல்லடி. அவங்க இருக்கிறப்பவே செய்யணும். அவருக்கு என்ன, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என் குழந்தைய அவர் நெஞ்சில சுமக்கணும். அதாண்டி அவரோட ஆசை. அதுக்குதான் இப்படி பண்ணேன். நல்லப்பா நல்ல பொண்ணு. அந்த ஏரியாவுக்குள்ள போஸ்டரே ஒட்ட முடியலையா? ஏண்டா ஏண்டா முனி இல்லாம ஏரியாக்குள்ள வந்தா கால உடைச்சிடும் சொல்றாங்க. முனி 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 வைடா போன. எங்கடா முனி? வரலண்ணே. என்னது? போன எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சதுக்கு அவங்க ஏரியா மக்களுக்கு நம்ம எதுவும் செய்யலாம், அதனால வரமாட்டான். அவன் வரலைன்னா அந்த ஏரியாவுல ஒரு பய ஓட்டு போட மாட்டான்டா. இந்த இடம் எலெக்ஷன்ல நான் தான்டா ஜெயிக்கணும். அப்போ அவன் ஆளை வச்சு அடிச்சு தூக்கி வருவா? யாரு? நீ போய் முனிய அடிச்சு தூக்கிட்டு வர்ற போராடே. நீங்க 100 பேர் போய் நின்னாலும் அவன் ஒருத்தனை அழித்து அடிப்பான்டா. வாடா நீ முதல்ல. அவனை ஆளெல்லாம் வச்சு அடிச்சு கொண்டு வர முடியாதரா. அவனை அன்பாலதான் அடிக்கணும். இப்ப நீ ஒண்ணு பண்ணு, நேரா முனிய போய் பார்த்து, நீ வரமாட்டேன்னு சொன்னதை அண்ணன் கிட்ட சொன்ன, அண்ணனுக்கு உடனே நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லு. அடுத்த நிமிஷம் அந்த நாய்க்கு நிக்கிறானா இல்லையா பாரு. அப்படியே அன்பாலதான்டா அடிக்கணும். போய் என்னன்னு சொல்லுவ? நெஞ்சு வலி. போ. அப்பா, இன்னைக்குதான் நீங்க கரெக்டா பேசிட்டீங்க. அந்த தண்டபாணி கூப்பிட்டு கூட நீங்க போல பாத்தீங்களா? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தாலப்பா மோர் குடிங்க. அண்ணா, தண்டபாணி என்ன வந்து பாருண்ணா. அப்பதான் வரமாட்டேன்னு சொல்றாருல்ல, சும்மா இதுக்கு வந்து தொலை பண்றீங்க. நீ சும்மா இருமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தம்பி, அதான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சல்ல. இதை தானே அவனும் வந்து சொன்னானுங்க. அண்ணன் நெஞ்சுல வந்து படுத்துனுக்குறாரு. உள்ள யார் போனா யார்ட்டி எதுவும் பேச மாட்டாரு. முனி முனின்னு உன் பேர் தான் சொல்லினேங்கிறாரு. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தம்பி இருப்பா, நானும் வரேன். அப்பா வேண்டாம்ப்பா. அவன் நண்பமா நெஞ்சு விளையாட துடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். அண்ணா, நம்ம மேல தானே இருக்கு. தலைவா, என்னடி ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு இருக்கிற? தலைவா, போய் கதவை திறடி. தலைவா, தலைவா. வாங்க மணி, நீங்க வரலன்னு பாருங்க. உங்க போட்டோ வச்சுக்கிட்டு எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தலைவா நீ ஏன் வந்த முனி? நான் இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே செத்து போறேன். தலைவா அப்படி சொல்லாத தலைவா. சின்ன பிள்ளையில நாம 2 பேரும் அந்த குப்பத்துல எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தோம் தலைவா. பாலா போன இந்த எம்எல்ஏ பதவி வந்து நம்ம 2 பேரையும் பிரிச்சிருச்சே முனி. அதான் தலைவா, மேலிடத்துல இருந்து பணம் வரலைன்னா நான் என்ன பண்ணுவேன் முனி? வேணாம் முனி, எனக்கு எம்எல்ஏ பதவியே வேணாம். அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. நீங்க பாரு, இந்த முனி இருக்கிற நீ தான் எம்எல்ஏ, நான் ஜெயிக்க வைக்கிறேன். மேலிடத்துல இருந்து பணம் வரணும் எனக்கு தெரியும் தலைவா. இந்த ஊர் மக்கள் நம்ப மாட்டேறாங்க. நீ விடு, கவலை விடு. ஊர் மக்கள் ஓமக்கு இருப்பது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். விடு, இந்த தலைவன் ஜெயிக்க வைக்கிறேன். நீ தான் எம்எல்ஏ, கவலைப்படாத. நல்லா பாத்துக்க, உடம்பு பாத்துக்க. பணம் தலைவா. வாங்க ஒரு கை பாத்துடலாம். நம்ம தலைவன் தான் ஜெயிக்கணும். வா போறி, சீக்கிரம் பசிக்குது. 1 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுருப்பேன். அவனுக்காக நடிச்சதுல 2 மணி நேரம் லேட். போடு போடு. என்னது இது? சிக்கன்.
பாத்துமா எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போடு. இருமா, அது எதுக்கு டஸ்ட்பின்ல? வாங்கடி, அதை கையில வாங்கு. முனி வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கொண்டு போய் ஐயாவுக்கு சாப்பிட கொடுத்த. அவர் எனக்கு காய்ச்சல வேணாம், கொண்டு போய் முனிக்கு சாப்பிட குடுறீன்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொண்டு குர்றி. போகும்போது அவனுக்கு இந்த கருப்பு ட்ரெஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பீரோல வச்சிருக்கேன், அதையும் எடுத்து கொண்டு கொடு. இன்னொரு 10 ரூபா போஸ்டா சேர்த்து ஓட்டுவான். முனி வணக்கம். வணக்கம்மா. அம்மா, கருப்பு துணின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, ஐயா கொடுக்க சொன்னாரு. ஐயா சாப்பிடுறதுக்காக சிக்கன் பீஸ் எடுத்துட்டு போனேன். அவரு எனக்கு வேண்டாம், ஃபர்ஸ்ட் முனிக்கு கொடுன்னாரு. சாப்பிடுங்க, உங்க மேல எவ்வளவு பிரியம். டேய் வாடா வாடா. தலைவா எனக்காக கொடுத்துருவா சிக்கன் பீஸ். சொல்றா நீங்க வந்தான். என்ன எலும்பு பாக்கெட்ல போட்டீங்க? தலைவனை குந்தாங்க நீங்களும் போதுங்க. இந்த ஊர் நம்பணும்ல. ஆமா. பொண்ணு நம்பணும்ல. மறுபடியும் நந்தமணியோட முடிவை சேர்ந்துட்டானா? சேர்ந்திருக்க மாட்டான். நல்லா விசாரிச்சியா? நான் வச்சிருக்கேன் தலைவா. எப்படா போய் சேர்ந்தா? நீதான் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி பேசிட்டு இருக்கானா? போச்சு, எல்லாமே போச்சு. என்ன சொல்ற முனி? தண்டவாணி ரொம்ப நல்லவன், நம்ம ஊர்க்காரன். நம்ம ஊருக்கு எல்லாம் செய்யணும்னு அவனும் ஆசைப்படுறான். மேலிடத்துல இருந்து பணம் வரலாம், அவன் என்ன செய்வான் பாவம். முனி, உனக்கு என்ன சொல்லு, உயிரியே கொடுக்க இந்த ஊர் ஜனங்கள்லாம் தயாரா இருக்காங்க. ஆனா தண்டபாணி சொல்றது கேட்க தயாரா இல்ல. அவன் நல்லா ஏமாத்தி அனுப்பிச்சிருக்கான்பா. போன தடவை அவனை ஜெயிக்க வச்சப்போ ரோடு போட்டு தரேன், வீடு கட்டி கொடுக்குறேன், தண்ணி குழாய் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னான்ல, எதையாவது செஞ்சானா? சரி, அதை கூட விடு. போன தடவை சுனாமி வந்தப்ப எத்தனை குழந்தைங்க அனாதையானாங்க, எவ்வளவு வீடுங்களும் அடிச்சுட்டு போச்சு. எட்டியாவது பார்த்தானா? அவனும் ஒன்னும் செய்ய முடியாம போச்சுன்னு ரொம்ப வருத்தப்படுறான். இந்த தடவை எல்லாருமா சேர்ந்து அவனை ஜெயிக்க வைப்பான். நிச்சயமா நம்ம ஊருக்கு பண்ணுவான் அவன். சரி, இவ்வளவு உறுதியா சொல்ற. இந்த தடவை ஜெயிக்க வச்சு அவன் எதுவும் செய்யலன்னா? எல்லாரும் நம்ம குலதெய்வம் மெய்யா கோயிலுக்கு வாங்க, அங்க சொல்றேன். நாம வணங்குற அந்த முனியா முன்னாள் சொல்றேன். நாம எல்லாருமா சேர்ந்து இந்த தடவை தண்டபாணி ஜெயிக்க வைப்போம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு அவன் எதுவும் செய்யலைன்னா நானும் என் பொண்ணு இந்த ஊரை விட்டே போயிடுறோம். இது நான் வணங்குற அந்த முனியா மேல சத்தியம். நீ ஏன்டா ஊரை விட்டு வெளியே போகணும்? இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்ச உடனே நான் சொன்னது பூரா செஞ்சு தரேன்டா. மேலிடத்துல இருந்து பணம் வரலைனாலும் சரி, என் சொத்து பத்து அத்தனை வித்தாவது இந்த ஊர் மக்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றி காட்டேன்டா. இது ஓ ஏரியா மட்டும் இல்ல, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இந்த ஏரியா தான். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த எலெக்ஷன்லயும் நான் தான் ஜெயிப்பேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெயிக்க வைப்பீங்க. நான் ஜெயிச்சாலும் முனிதா எம்எல்ஏ. இப்ப என்ன சொல்றீங்க? இனி என்ன சொல்றது? கூத்த ஆரம்பிச்சிட முடியாது. இக்கட்சியின் முன்னாள் நிதி அமைச்சர் திரு குணசீலன் பொள்ளாச்சி தொகுதியில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதே கட்சியைச் சேர்ந்த ராயபுரம் தொகுதி வேட்பாளர் கே தண்டபாணி அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சி வேட்பாளர் ந முத்துராஜை விட சுமார் 78,000 வாக்குகள் அதிகம் பெற்று தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முனி தலைவர் ஜெயிச்சிட்டாரு. இந்த தடவையாவது சொன்னது செய்வாருன்னு கேட்டுருவாப்பா. நிச்சயமா செய்வான். நான் என்ன கேட்கறது? எல்லாம் நம்ம கேட்போங்க. வாங்க போலாம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான் தலைவனுக்கு தெரியும்ல. விட்டுருவான் அவன். யாரா நீ எல்லாரும் கூட்டிட்டு உள்ள வந்திருக்க? முடி வந்திருக்கேன்னு தலைவர்கிட்ட சொல்லுங்க. ஐயா பார்ட்டியில இருக்காரு, யாரையும் பார்க்க முடியாது. நான் யாருன்னு ஐயாவுக்கு தெரியாதுல்ல, தலைவன் வரட்டும். ஏய் இருப்பா, நம்ம முனியன் தான் தலைவருக்கு ரொம்ப க்ளோஸ். அண்ணா ஒரு ஆள் சொல்லிட்டு வந்தேன். அண்ணா முனி குப்பத்தையே கூட்டு வந்துக்கிறான். இங்க எதுக்கடா வந்திருக்கான்? சரி வா போலாம். தலைவன் நம்ம ஜெயிச்சிட்டோம் தலைவா. தலைவா என்ன தலைவா இது? இருக்கட்டும் முனி, நீ தானே என்ன ஜெயிக்க வச்ச தலைவா. நீ ஜெயிச்சவங்க எல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க தலைவா. நம்ம மாட்டுங்க தலைவா. சொல்லுவா எல்லாருக்கும். என்ன முனி நீயே சொல்லு தலைவா. இந்த வீடு கட்டி கொடுக்கறது, ரோடு போட்டு கொடுக்கறது, பைப் வசதி பண்ணி கொடுக்கறது சொன்னீங்க தலைவா. நம்ம மாட்டுங்க தலைவா. நீ சொல்லு தலைவா. சொல்லு தலைவா. உனக்காக
இந்த ஜனங்க கேட்ட அவ்வளவையும் நான் செஞ்சு தரேன். நாளைக்கு மகா சிவராத்திரி, உனக்கு பிடிச்ச முனீஸ்வரனுக்கு உகந்த நாள். நாளைக்கு ராத்திரி பூஜையை முடிச்சிட்டு நைட்டு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்துரு. நீ கேட்ட பணம் பூரா உன் கையிலேயே கொடுத்துரு. நீயே முன்னாடி இருந்து இந்த ஜனங்க கேட்டதை பூரா செஞ்சு கொடுத்துரு. சரியா? ரொம்ப நன்றி தலைவா. என் பொண்ணு எனக்காக டாலர் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ ஸ்கூலுக்கு போகும்போது காசு கொடுத்து விடுவோம்ல, அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு இந்த அப்பனுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காடா. பாரு, இது என் பொஞ்சாதியா, இது என் பொண்ணா. 2 பேரும் எப்பவும் நெஞ்சுக்குள்ளே இருக்கணுமா. நல்லா இருக்குடா. ஆமா, உன் பொண்ணுக்கு பார்த்துருக்கிற பசங்க எல்லாம் பணக்கார பசங்க மாதிரியே தெரியுதே. கல்யாணத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கல்யாணத்தை பொம்மாமா நடத்துவேன். எப்படி நடத்துவ? எப்படியோ நடத்த விட, நீ போட்டோவை பாருங்கல்ல. என் கல்யாணத்தை பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல சாப்பிடுங்கப்பா. நீங்க நிறைய சாப்பிடுங்க. சாப்பிட போறோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய், தண்டபாணி ஜெயிச்சுட்டான்டா. அவன் ஜெயிக்கட்டும், அவன் மேல எனக்கு கோவம் கிடையாது. ஆனா அவனை ஜெயிக்க வச்சான மொழி, அவன் உயிரோட இருக்க கூடாது, அவன் சாகணும். உலகம் பிறந்தது எனக்காக. நதிகள் வணக்கம். என்ன தோற்கடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வர்ற ஸ்பீட்ல உன் மேல ஏத்தி உன்னை சாகடிச்சிருக்கலாம். ஆனா சாகடிச்சது யாருன்னு உனக்கு தெரியாம போயிருக்கும். நான் தான் உன்னை சாகடிச்சேன்னு உனக்கு நல்லா தெரியும். என் தலைவன் மலைய கை வச்சு நீ தலைவா, தலைவா வந்துட்டியா? தலைவா, தலைவா வந்துட்டான். இங்க பொண்ணு பாத்துக்க தலைவா. டேய், இப்போ வாங்கடா. நீ நில்றா, நான் பாத்துக்கறேன். வாங்கடா, இப்ப வாங்கடா. ஆளுங்க நேரத்துலடா வீரத்தை காட்டுறீங்க. இப்ப வாங்கடா. டேய், வாங்கடா போலாம். ஏன்டா ஓடுறீங்க? தைரியம் இருந்தா நில்லுங்கடா. நெட்டி கூறு போட்டுங்க. பயந்துகிட்டு ஓடுறானுங்க. பார்த்தே இல்ல? டேய், என்னடா பாக்குற? அந்த பணத்தை எடுத்து அவன்கிட்ட குடுறா. நான் வாங்கிக்கண்ணே. நீ கேட்ட பணம் தானே, வாங்கிக்கண்ணே. நான் வாங்கிக்கண்ணே. என்னடா முனி பாக்குற? நீ கேட்ட மொத்த பணமும் அதுல இருக்குடா. உன் ஏரியா ஜனங்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறியோ அத்தனையும் செய்யடா. நீ சந்தோஷமா இருக்கணும்டா. அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல என்ன ஜெயிக்க வச்சதே நீதானடா. நான் என்ன தலைவா செஞ்சுட்டேன்? நீ தான் தலைவா ஜெயிச்ச. உனக்கு பவர் கூடி போச்சுடா. ரொம்ப ரொம்ப பவர் கூடி போச்சுடா. அடுத்த எலெக்ஷன்ல நான் எனக்கு தேவையில்லைடா. நீ சும்மா இருந்தாலும் உன்னை புடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சு உன்னை எம்எல்ஏ ஆக்கிடுவானுங்கடா. நல்லாரு, எங்க இருந்தாலும் நல்லாரு. ஆம்பள சிங்கம்டா நீ, ஆம்பள சிங்கம். ஊர் மக்களுக்கா பணம் கேட்கிற நீ? ஏண்டா குடுத்துருவனா நானு பரதேசி. சீக்கிரம் வாடா.
அந்த போலீஸ்காரனுக்கு வர்ற மாதிரி தெரியுறா. அவ செத்து போயிட்டா. அவளை தூக்கி கொண்டு போய் கல்ல கட்டி நடு கடல்ல எரிஞ்சிருங்க. டேய், இவன் சாகலடா, இன்னும் உயிரோடவா இருக்கான். இவன் பாம்பு மாதிரிடா, குத்து நல்லா சாக மாட்டான். அவனை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு உயிரோட எரிச்சிருங்கடா. எரிச்சிட்டு அந்த சாம்பலை குளத்திலேயோ ஆத்திரையோ காய்ச்சி விட்டுங்கடா. நாம செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் கெடுவதா இருக்கட்டும். போடா, முதல்ல செய்யடா. என்னைய சொல்ற? நேத்து ராத்திரி தான் முனி வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தான். சரி, காலையில பூஜை போடுவான வீடு கட்டுறதுக்கு நாமளும் வந்து கலந்துட்டு போலாமேன்னு நான் இங்க வந்தேன். நீங்க என்னடா ராத்திரில இருந்து முனியையும் காண அவன் பொண்ணையும் காணும்னு சொல்றீங்க. இவங்களுக்கு கோசரம் பணம் கொடுத்தல நேத்து என்ன கேட்டான்? அவன் பொண்ணுங்கள இருந்து பணம் கேட்டான்ல, அதான் பொண்ணையும் பணத்தை எடுத்துட்டு ஓட்டான். இந்த ஊர் ஜனங்க மேல இருக்கிற அக்கறையை விட அவன் பொண்ணு மேலதான் அக்கறை ஜாஸ்தி. அவன் பொண்ணு எப்படியாவது பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதான் அவன் ஐடியா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கல்யாணத்தை பொம்மாமா நடத்துவேன். அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்து இவனுக்கு எல்லாம் செஞ்சிடலாம். வாடா போலாம். என் வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. எனக்கு நடந்தது நியாயமா? சொல்லு. உனக்கு நடந்தது ரொம்ப அநியாயம். ஆனா என் தர்மத்தை நான் செஞ்சே ஆகணும். இவன் கிட்ட இருந்து போயிடு. போக முடியாது. என் ஏரியா மக்களுக்கு நான் என்னவெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதையெல்லாம் அந்த தண்டபாணி பணத்தால செய்ய வைப்பேன். அதுக்கப்புறம் வர்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு அந்த தண்டபாணியையும் அவன் தம்பியையும் சாகடிப்பேன். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அது வரைக்கும் நான் இந்த பையனை விட்டு போக மாட்டேன். நீ இங்கிருந்து போகணும். போக மாட்டேன். போகணும். போக மாட்டேன். போகணும். போக மாட்டேன். போக மாட்டேன். புத்தி இருக்கா உனக்கு?